தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டம் சார்பாக இந்த கூட்டம் தொடர்பான பார்வைகளை கேட்டு பெறலாம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 12 தொகுதிகள் வரை குறைய வாய்ப்பிருப்பதாக முதலமைச்சர் இந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திமுக சார்பாக வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம். அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸை தவிர்த்து எல்லா கட்சிகளுக்கும் ஒத்திசைவு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் குறைஞ்சிரும். இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு என்பது இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் கடைசியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கு 2011 அடிப்படையில் அந்த புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் செய்தால், அதாவது குடும்ப கட்டுப்பாடை திறம்பட அந்த நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இது ஒரு தண்டனையாக அமையும் என்பது தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய வாதம். அதற்கு எதிராக அவர்கள் ஒரு முன்னெடுப்பு செய்கிறார்கள். அதுல முக்கியமாக இதுல பார்க்க வேண்டியது, இந்த கூட்டத்தில் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானம் ஒரு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்கள் கட்சிகள், பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. ஏன் பாஜக கூட ஒரு ஆள் மாநிலங்கள் கூட இருக்கிறது. அப்ப அதெல்லாம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் பாஜக ஆளவில்லை என்றாலும் கூட அங்க அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடியது பாஜகவுக்கு தானாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி மட்டும் அல்லாதது ஒரு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாநிலங்கள், இந்த 5 மாநிலங்களையும் சேர்த்து இன்று இருக்கக்கூடிய மாநிலங்கள், அந்த 5-6 மாநிலங்களையும் அவர்களுக்கு ஒரு கலெக்டிவ், ஒரு ஜாயிண்ட் கமிட்டியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடக்கி ஒரு குழுவை அமைத்து இதன் மூலமாக ஒன்றிய அரசிற்கு ஒரு அழுத்தத்தை தரலாம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அது போன்ற ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மாநிலமாக தமிழ்நாடோ இல்லை இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள், அது கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பாமக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்திலோ, தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்திலோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் முன்னெடுக்காமல் ஒரு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், தெற்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, அப்போ இந்த 5 மாநிலங்களும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பாக இவர்கள் ஒரு முறையீடு வைக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தக்கூடிய விஷயமே அதுதான். இப்போ இருக்கக்கூடிய நிலைய பிரதிநிதித்துவம் என்பதே பெரிய அளவுக்கு கிடையாது தென் மாநிலங்களுக்கு. ஆனால் வரப்போகும் காலத்தில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது அவர்கள் 848 எண்ணிக்கையை உயர்த்தும் பொழுது தோராயமாக, இது சமீபத்தில் கூட ஒரு ஊடகத்துல இது சம்பந்தமான ஒரு கணிப்பு ஒன்று பகிர்ந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இது சம்பந்தமான வல்லுநர்கள் வைக்கக்கூடிய கருத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அல்லது அவர்கள் அது போன்ற ஒரு ஃபார்முலாவை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அதைப்படி செஞ்சா, வெறுமனே உத்தரப்பிரதேசம், பீகாரும் இணைந்தால், 2 மாநிலங்கள் இணைந்தால் எவ்வளவு தொகுதிகள் இருக்குமோ அதை விட குறைவான தொகுதிகளே இந்த 5 தென் மாநிலங்களும் சேர்ந்தாலும் அவ்வளவுதான் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு வைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் ஊடகங்கள் சார்பாகவும் சரி, வல்லுநர்கள் சார்பாகவும் சரி வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அதான் இருக்கிறது. அப்போ இந்த எண்ணிக்கை உயரும் பொழுது மாநிலங்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கான அந்த பேர வலிமை இருக்கு இல்லையா, பாராளுமன்றத்தில் அவங்களோட உரிமைக்காக வைக்கக்கூடிய குரல் என்பது குறையும். இந்த அடிப்படையில பாராளுமன்றத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய உரிமையோ இல்ல உங்கள் மாநில சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல அரசியல் ரீதியாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பிரச்சனைகள்லையோ அவர்களுக்கு கருத்து முன்னெடுத்து வைப்பதா இருந்தாலும் சரி, இல்ல மசோதாக்களை எதிர்ப்பதோ ஆதரிப்பதா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த மாநிலக்கோ இல்ல கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான். அப்போ 5 தென் மாநிலங்களும் இணைந்தே அவருடைய பிரதிநிதித்துவம் என்பது ஒரு 2 வட மாநிலங்களோட அளவிற்கு சுருக்கப்படும் அப்படின்னா இல்ல அதற்கு இணையாக இருக்காது. ஒரே காரணம், அவர்கள் சிறப்பான முறையில் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துதான் காரணம். அப்படிங்கும் பொழுது அது தண்டனைக்குள்ள ஆகிற என்ற பொழுது வருங்காலங்களில் தமிழ்நாடு போன்ற மாநிலம் குறிப்பாக, அதாவது அல்லது தமிழ்நாடு தவிர்த்து பாஜக ஆளாத தென் மாநிலத்தில் தான் அதிகமா பாஜக ஆளாத மாநிலத்துல இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர்கள் அவர் மேலும் ஒரு நிதி பகிர்வோ இல்ல நிதி கொடுப்பதில் தாமதமோ இல்ல இப்போ நம்ம சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று நிபந்தனைகள் புதிதாக சட்டத்திற்கு அப்பாற்பட்டு விதிப்பதோ இது போன்ற பிரச்சனைகள் எழும்போது பாராளுமன்றம் தான் அதுக்கான போரம். அங்க நம்ம ரிட்ரஸல் இல்ல அந்த பிரச்சனைகளை அந்த உரிமை குரலை முன்னெடுக்கிறதுக்கு அங்க நம்மளுடைய குரல் மிக மிக குன்றி போய்விடும், இல்ல நசுங்கி போய்விடும்
அப்படின்றதான் பெரிய அச்சம். அது வந்து வெறுமனே திட்டங்களுக்கு நிதி கொடுப்பதோ இல்ல புதிய திட்டங்கள் அறிவிக்காமல் இருப்பதோ இல்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதுல. அப்போ அது எல்லாவற்றையும் அந்த மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த நலன், மாநில மக்களுடைய உரிமை, மொழி சார்ந்தது இல்ல நிதி சார்ந்தது, அப்போ அந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து இதுல பெரிய கேள்விக்குறியாகும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்ய வேணும்னா பாராளுமன்றத்துல அந்த உரிமை குரல் எழுப்புவதுதான் ஒரே வழி. அதுவே கேள்விக்குறியாகின்ற பொழுதுதான் அப்போ அடிப்படையிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை முன்னெடுக்கிறதுக்கு வந்து பாஜக முயல்கிறது. அப்போ அதற்கு வந்து தான் மட்டும் சேர்ந்தால் பத்தாது, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் ஒன்றிணைத்தால் பத்தாது, தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் கட்சிகளையும் ஒன்றிணைத்து இது வந்து ஒரு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு மாநில தழுவிய இல்ல ஒரு பகுதி ரீஜன் வைஸ் ப்ராப்ளம். இது வந்து தெற்கில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கான ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்கும் பொழுது பாஜக மீது அழுத்தம் அதிகரிக்கும். அப்ப அந்த போன்ற ஒரு நடவடிக்கையை தான் வந்து ஸ்டாலின் முன்னெடுக்கிறார். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனையில இந்தி இம்போஸ் பண்ண செய்யப்படுறாங்க. அதே போல வந்து சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கிறது அதிகமாக இருக்கு, ஹிந்திக்கு ஊக்குவிப்பு அதிகமாக இருக்கிறது. அதை வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் மீது நிர்பந்திக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அப்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.